வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான எபிசோட் தான் கிரைம் பேட்ரோல்ல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த எபிசோடு கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ரீசெண்டா சில கமெண்ட் என்னால பார்க்க முடியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்லாம் வரது இல்லன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நோட்டிபிகேஷனே வரலனா கூட சரி, நம்ம சேனல் நடுவுல வந்து செக் பண்ணி பாருங்க. புதுசா வீடியோஸ் வந்திருக்கும். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். சரி, இந்த கதையோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதீபான்னு ஒருத்தங்க ஒரு வீட்ல வேலை பார்த்திருப்பாங்க. அந்த வீட்டோட முதலாளி இருக்கார்ல, ரெண்டாவது நேரமா நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா இந்த பிரதீபா யாராலையோ கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்களை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி விசாரணை நடக்குது. உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை பிடிக்கும்னு சொல்லுவீங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை விசாரிப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ரெண்டு சின்ன பசங்க சண்டை போடுறத காட்டுறாங்க. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேர்ல தான் தப்பு இருக்கும். இவனோட அம்மா மல்லிகா இந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. பையன் மேலதான் தப்புன்னு தெரிஞ்சு கூட கொழுந்தனோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவனுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இவனுக்கு அம்மா இல்ல, அதனால எப்ப பாரு இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போல. அப்பதான் பிரதீபான்ற வேலைக்காரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக காரணமே இல்லாம இவனை அடிச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வேலைக்காரி நீலா இல்ல தலையிடாது அப்படின்ற மாதிரி பிரதீபாவை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பிரதீபாக்கும் மல்லிகாக்கும் சண்டை ஏற்பட்டு இருக்கும்போது சூர்யான்றவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அடி வாங்கினா பாத்தீங்களா, அந்த பையனோட அப்பாவா இருப்பாரு. அதே மாதிரி அவரோட அண்ணனும் வந்துடுறாரு. அந்த அண்ணனோட பேர் வந்து குணா அப்படின்றது. ஆக்சுவலா சூர்யாவோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து பையனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. அண்ணிய சரியா பாத்துக்க மாட்டாங்க. அண்ணி மேலதான் தப்புன்றது இந்த சூர்யாவுக்கு தெரியுது. ஆனா அண்ணி இருக்காங்கல்ல, இந்த வேலைக்காரி மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வேலைக்காரியும் இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா மல்லிகா இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனால பார்த்திபா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல என்னால வேலை பார்க்க முடியாது சார், நான் இந்த வேலையை விட்டே போறேன்ற மாதிரி சொல்றாங்க. பிரதீபா அப்படிலாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் எவ்வளவோ கேட்கிறாரு. இல்ல சார், இதுக்கப்புறமும் என்னால முடியாதுன்ற மாதிரி அந்த பிரதீபா கிளம்பி அண்ணியால தானே பிரதீபா கிளம்பி போயிட்டாங்க, ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சூர்யாவும் லைட்டா அண்ணி மேல கோச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் ஸ்கூல் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கான் போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு அங்கிள் வீட்டுல வந்து மட்டன் சமைக்கிறது இவனுக்கு தெரியுது. அந்த அங்கிளோட பேரு குரு அப்படின்றது. அங்கிள் உங்க வீட்டுல மட்டன் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆமாப்பா, அதுதான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி இந்த பையனுமே சந்தோஷமா ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப வசந்த் அப்படின்ற ஒரு கடை வச்சிருக்க நபரை காட்டுறாங்க. ஒருத்தர் கடன் கேட்டு வந்திருக்காரு. ஆனா வசந்த் இருக்காருல, கடனுக்கெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, தாப்பான்ற மாதிரி இவருமே ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. இருந்தாலுமே இந்த வசந்த் தர முடியாதுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா வசந்தோட ஒய்ஃபா மீனான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நல்ல டைப்பா இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி தந்து அனுப்பிடுறாங்க. மீனா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி வசந்தமே மீனா மேல கோவப்பட்டு இருக்காரு. அப்பதான் பையன் வரான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டன் சாப்பிட்டான்ல, அவன் தான் பையன் போல. அவனுமே குரு அங்கிள் வீட்டுல மட்டன் சாப்பிட்டன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. குருவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. குருவோட கூட்டாளி ஒருத்தன் வந்திருக்கான் போல. அவன் கூட சேர்ந்த மாதிரி தான் இவர் சரக்கு அடிச்சுக்கிட்டே மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏண்டா நாய, என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை தராம மட்டன் செஞ்சா சாப்பிடுற அப்படின்ற மாதிரி இந்த வசந்த் இருக்காரு பாத்தீங்களா, குருவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. அக்கா நீங்களே பாருங்கல்ல, இவன் என்கிட்ட காசு வாங்கியிருக்கான், அந்த காசை தராம ஏமாத்திட்டு மட்டன் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே வந்து பிரச்சனை வேணான்ற மாதிரி குருவை இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் குருவை இவர் அடிச்சிட்டாரு பாத்தீங்களா, குருக்கு இவர் மேல பயங்கரமா கோவம் வருது அப்படின்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பிரதீபாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு போல. பிரதீபா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. பிரதீபா, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டோட எஜமானியாவே மாறிடு, அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இவங்க அந்த லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்லவான்னு கேட்கும் போது தாராளமா யோசிச்சு உன் முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த பிரதீபாவோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பையனுமே இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறான். அப்ப சூர்யா இருக்கார்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா, உன்னோட அம்மா என்கிட்ட தான் வேலை பாக்குறாங்க, உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இல்ல இல்ல, எனக்கு ஏற்கனவே ஒரு அப்பா இருக்காரு, எனக்கு இன்னொன்னு அப்பாலாம் தேவையில்லைன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சூர்யா என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா தான் விட்டுட்டு போயிட்டார்ல, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தானே இருக்கு, அப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா அந்த பையன் ஏத்துக்க மாட்டேன்னு
சொல்றான். அப்படியே கட் பண்ணி வசந்த் நமக்கு காட்டுறாங்க. வசந்த் பையனுக்காக புதுசா ஒரு கேப்பை வாங்கி தராரு. அந்த பையனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அவனுமே வசந்த் பையன்னு தெரிய வருது. அதாவது வசந்த் மீனாவை ரெண்டாதாரமா தான் கல்யாணம் பண்ணிருக்காரு போல. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பிரதீபாவா தான் இருப்பாங்க. இப்ப எதுக்காக இந்த பையன் வந்திருக்கான்னு விசாரிக்கும் போதுதான் சூர்யான்னு ஒருத்தர் வந்தாரு, இந்த மாதிரிலாம் பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஒய்ஃபை விட்டு இவர் பிரிஞ்சுதான் இருக்காரு, இருந்தாலுமே இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே உன் அம்மாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. கொஞ்சம் தள்ளி இருக்க பகுதியில தான் இருக்காங்க போல. என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் மேல கோவப்பட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே நீங்க தான் என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை விட்டுட்டு போனாலும் இப்பயும் நடுவுல உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வரேன், அப்புறம் என்னன்ற மாதிரி ஒரு கோவப்பட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃபுக்கு இன்னும் டைவர்ஸ் தராம இருக்காரு போல. ஏங்க இப்படி பண்றீங்க, டைவர்ஸ் தந்துட்டா அவங்களுக்குமே ஒரு லைஃப் கிடைக்கும்லன்ற மாதிரி இவரோட செகண்ட் ஒய்ஃப் மீனா சொல்றாங்க. தேவையில்லாம இதுல தலையிடாதன்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க நான் சொல்றது கேளுங்கன்ற மாதிரி மேற்கொண்டு அதை பத்தி பேசணும்னு இவரும் கடுப்பாயிடுறாரு. உன் லிமிட்டுக்குள்ள இருந்துக்கோ, தேவையில்லாம இதுக்குள்ள வந்த என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுக்குறாரு. இப்ப மல்லிகா இருக்காங்க பாத்தீங்களா, பிரதீபாவை மிரட்டுறதுக்காக வந்துடுறாங்க. சூர்யா கல்யாணம் பண்ணிக்க போற முடிவை பத்தி வீட்டுல வந்து சொல்லியிருப்பாரு போல. ஓஹோ சூர்யாவை நீ வளைச்சு போட்டுட்டியா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நீ அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, சாவடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க. யாருமா இந்த லேடி ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பையன் கோவப்பட்டு இருக்கான். ஓஹோ நீ தான் பையனான்ற மாதிரி இந்த லேடியும் ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல மல்லிகா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப யாரோ ஒரு நபர் வீட்டு கதவை தட்டுறாரு. பிரதீபா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே அந்த நபர் பிரதீபாவை அட்டாக் பண்றாரு போல. என்ன ஆகுதுன்றத டீடைலா காட்டல. இப்ப போலீஸுங்களுக்கு தகவல் கிடைச்சு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பிரதீபா கொடூரமா இறந்து போயிருக்காங்க. பையன் எங்க போனான்றது தெரியல. இவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போதுதான் அப்பா ஏற்கனவே பிரிஞ்சு போனதெல்லாம் தெரிய வருது. அந்த வசந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒய்ஃபி கிட்ட சண்டை போட்டதை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல பையனும் அப்பாவும் வந்துடுறாங்கல்ல, போலீஸுங்களுமே இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது எப்படி இது நடந்ததுன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் சண்டை இருந்ததாமேன்னு கேட்கும்போது சரி இவன் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான் சார், சின்னதா சண்டை இருந்தது, மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டரோட லேடி அசிஸ்டன்ட் பேரு ஹர்ஷா அப்படின்றது. அவங்க அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு யார் வந்தாங்கன்றத பார்த்தேன்னு சொல்றான். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து தான் பார்த்திருப்பான், ஃபேஸ் எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆண்ன்றது மட்டும் இவங்களுக்கு தெரியுது, மத்தபடி யாரு என்னன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தாண்டி இந்த வீட்டுல ஒரு சிகரெட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த சிகரெட்டியா நீங்க யூஸ் பண்றீங்கன்ற மாதிரி இந்த வசந்த் கிட்ட கேட்கும்போது வசந்த் இல்லன்னு சொல்றாரு. அந்த பையனை பார்த்து கேட்கும்போது எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் இல்லன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆக்சுவலா வேலை பார்த்த இடத்துல இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்தது பாத்தீங்களா, அதை நான் ஏத்துக்கலன்றத பத்திலாம் வசந்த் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்து ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கான்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரதீபா மேல யாரெல்லாம் கோவத்துல இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வசந்த் மேலேயே சந்தேகம் இருக்கு. ஏன்னா வசந்த் வந்து ஒய்ஃப் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லாம தான் இருந்திருப்பாரு. அதனால கோவத்துல இவர் கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி வந்து அந்த சூர்யாவோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அண்ணி இருக்காங்க. அவங்களோட செலவு எல்லாத்தையும் இந்த சூர்யா தான் பாத்துக்கிறாரு. புதுசா ஒருத்தி வரக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேருமே முடிவா இருந்திருக்காங்க. சோ அவங்க கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அவங்கள பார்த்து பேசலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே டீமை கூட்டிட்டு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இப்ப சூர்யா கிட்ட பிரதீபா இறந்து போன தகவலை பத்தி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. சார் யார் இதை பண்ணிருப்பான்றது தெரியல, எனக்கு என்னமோ அந்த வசந்த் மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படி சந்தேகம் இருக்கிறதா நினைக்கிறீங்கன்னு இந்த கான் கேட்கும் போது இவருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா இவர் ப்ரொபோசல் வச்சோன்னே அந்த அப்பாவும் பையனும் பயங்கரமா பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவரையும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இவர் அதுக்கு பெருசா வந்து கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. எனக்கு தெரியாமையும் பிரதீபாவை நிறைய மிரட்டி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இவருக்கு தெரிஞ்சு நடந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு. வசந்த் கிட்ட சூர்யா முறைப்படியே கேட்கிறாரு, நீங்க ரெண்டு பேர் தான் பிரிஞ்சிட்டீங்கல்ல, நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு உங்க ஒய்ஃபுக்கு டைவர்ஸை தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா முறைப்படி டைவர்ஸ் வாங்காம இவருமே ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியாது. அது வந்து கதையில லாஜிக் பிரச்சனை தான். இவங்களுமே டைவர்ஸ் கேட்கறாங்க. ஆனா வசந்த் தரமாட்டேன்ற மாதிரி அங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. இதை பத்தி பிரசன்ட்ல சூர்யாவும் கான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி உங்களுக்கு இதுல ஓகேவா அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்டயும் அண்ணி கிட்டயும் கேக்குறாங்க. அண்ணியை பொறுத்த வரைக்கும் வீட்டுல போய் பிரச்சனையே பண்ணிருப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ணனா உன்னை சாவடிச்சிருவான்ற மாதிரி பிரச்சனையே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேருமே எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால கான் லைட்டா இவங்க ரெண்டு பேரும் சந்தேகத்தோட பாக்குறாரு. அதே மாதிரி சூர்யா கிட்ட சிகரெட் கிடைக்குமான்னு கேக்குறாரு. அந்த பிராண்டான்னு பாக்குறதுக்காக சிகரெட்டை கேக்குறாரு. ஆனா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் வேற பிராண்ட் சிகரெட்டை தராரு. அதாவது கிரைம் ஸ்பாட்ல ஒரு சிகரெட் கிடைச்சது பாத்தீங்களா, ஆனா இவரு தரது வேற ஒரு பிராண்டா இருக்கு. அதனால சூர்யா இதை பண்ணல போலன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ணன் கிட்ட கேட்காம விட்டுறாங்க. இப்ப ஒவ்வொரு
கடையா அந்த சிகரெட்டை யாரெல்லாம் வாங்குவாங்கன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல யாராவது வந்தா அவங்கள லாக் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப உடனே வசந்த் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீ அடிக்கடி மிரட்டினியாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் திடீர்னு அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னோன்னே ஏத்துக்காம இருந்தேன் சார், அதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் தரதுக்கு நானுமே சம்மதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வசந்த் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவாருன்றது இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவர் கடையில இருந்தே தேவையான பிராண்டை எடுத்து யூஸ் பண்ணிப்பாரு போல. இவருமே கஷ்டப்பட்டு போலீஸுங்களை சமாளிச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் போனோன்னா மீனா இருக்காங்கல்ல, இதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா அவங்க கேட்கும் போதே டைவர்ஸ் தந்துருங்க, தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொன்னேன். இந்த பையனோட பேச்சை கேட்டு நீங்க ஆடுனீங்க, இந்த பையனை முதல்ல இங்க இருந்து அனுப்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் ஏன் பையன், எதுக்காக இதுக்கப்புறம் இங்க இருந்து போனோம், இங்க தான் இருப்பான்ற மாதிரி வசந்த் சொல்றாரு. ஆனா இந்த பையன் இருக்கான்ல, இல்லப்பா உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாது, நான் எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன், நீங்க இவங்கள பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நில்லு நில்லுன்னு கூப்பிடுறாரு. ஆனா பையன் கண்டுக்காம கிளம்பிட்டு இருக்கான். அப்ப அப்பாவோட ரெண்டாவது பையனை பாக்குறான். அவன் விளையாட்டா கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பெரிய பையனுக்கு சின்ன பையனை சுத்தமா பிடிக்காது போல. அந்த சின்ன பையனை முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறான். சின்ன பையன் எப்பவுமே போல ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன பையனை தூக்குறதுக்காக வருது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த சின்ன பையனை யாரோ கடத்திடுறாங்க. யாருன்றத கிளியரா நமக்கு காட்டல. பையன் எப்பவுமே இந்த டைம்க்கு வந்துருவான். ஆனா இன்னும் வராம இருக்கிறதுனால மீனா ரொம்ப பயப்படுறாங்க. அக்கம் பக்கத்துல நிறைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாக்குறாங்க. அதாவது குருவும் பக்கத்து வீட்டுக்காரரா தான் இருப்பாரு. அவர்கிட்ட இன்னும் ஒரு ஆன்டி கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. எல்லாருமே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, வசந்த பத்தியும் வசந்த் பையனை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அந்த பையன் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா சிகரெட்லாம் பிடிப்பான் போல. எப்பவுமே சரக்கு கடை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி சரக்கு அடிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிட்டு இருப்பான்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இவர் எந்த கடையை சொல்றாரோ அந்த இடத்துக்கு இவங்களுமே வந்துடுறாங்க. அந்த கடைக்காரர் கிட்ட விசாரிக்கும் போது ஆமான்ற மாதிரி உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாரு. எப்பவுமே பின்னாடி இருக்கிற இடத்தை தான் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல வச்சு ஏதாவது அவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசினானா யோசிச்சு பார்த்து சொல்லுன்னு கேட்கும் போது, சார் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவர் எடுத்துட்டு வந்து தந்துட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அவங்க பேசுறது இவரோட காதுல கேக்குது. அது என்னன்னா, நீ இவ்வளவு காசு தா, உனக்காக இந்த விஷயத்தை பண்ணி தரேன்ற மாதிரி அந்த பெரிய பையன் கிட்ட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். அதாவது 25,000 ரூபாய் தா, நீ சொல்றத பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். என்ன இவன் கேட்டான்றது இவருக்கு தெரியல. சார் நான் இவ்வளவுதான் சார் கேட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒருவேளை கோவத்துல அவனே அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பானா, ஆளை வச்சு போட்டு தள்ளிருப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த சைடு வசந்த் மீனாவை நமக்கு காட்டுறாங்க. பையன் இன்னும் கிடைக்காம இருக்கிறதுனால மீனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஒழுங்கா கேஸை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா, ஏற்கனவே என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, இதுலலாம் போலீஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இதை தாண்டி எவனாவது கடத்தி வச்சிருந்தா நம்ம போலீஸ் கிட்ட போனா பிரச்சனை, கடத்தினவன் நம்மளை கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மல்லிகா இருக்காங்கல்ல, இவங்க பையனுக்கு மட்டும் ஊட்டி விடுறாங்க, சூர்யாவோட பையனை கண்டுக்க மாட்டாங்க. எனக்கும் ஊட்டி விடுங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே ஊட்டி விடுற மாதிரி வராங்க. ஆனா இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கோவப்பட்ட இந்த சூர்யாவோட பையன் இருக்கான்ல, பிரதீபா நல்லவங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். இதுல கடுப்பானவங்க என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி புடிச்சு தள்ளி விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹஸ்பண்ட் பேரு குணான்னு சொல்லியிருப்பேன். ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் மேல கோவப்படுறாரு. என் தம்பியை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம், மூணாவதா ஒருத்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கெடுக்க நினைக்கிறோம், நீ கெடுக்க நினைக்கிறதுல ரொம்ப ஓவரா போகாத, அதுக்கப்புறம் தம்பி நம்ம மேலேயே வெறுப்பு வந்து நம்மளை துரத்தி விட்டுற போறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரதீபா மட்டும் இல்ல, நமக்கு நடுவுல வேற யாருமே வர முடியாது, கடைசி வரைக்கும் உங்க தம்பியோட சொத்து எல்லாத்தையும் நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஹஸ்பண்டுமே சிகரெட் எடுக்கிறாரு. பார்த்தா இவர் அந்த பிராண்ட் சிகரெட் தான் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போலீஸுங்களுக்கு இன்னும் தெரியல, ஆனா நமக்கு இந்த விஷயத்தை காமிச்சிடுறாங்க. வசந்த் மீனா வந்து காலனியில இருக்க எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த மாதிரி பையன் கடத்தப்பட்டிருக்கான் போல, எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்றது தெரியல, நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா இப்ப என்னோட நிலைமையில போலீஸ் கிட்ட கூட போக முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் கிட்ட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால போக முடியாதுன்னு சொல்றாரு. சரி நாங்க முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறோம்ன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பக்கத்துல இருக்க யாரோ தான் கடத்தி வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் தேடி ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா பண்றோன்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. போலீஸுங்களுக்கு அந்த பையன் மேலயும் ஃப்ரெண்டு மேலயும் டவுட் வந்ததுல அவங்க ரெண்டு பேரையும் கஸ்டடியில எடுத்து நீ தான் அம்மாவை காலி பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக பண்ண போறேன், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல, ஆக்சுவலா சூர்யாவே இந்த கல்யாணம் வேணான்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவு பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, நடுவுல வசந்த் வீட்டுக்குலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காருல, இன்னமும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டு தான் இருக்கும். இது எதுவுமே சூர்யாவுக்கு தெரியாது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்டை விட்டு விலகி தான் இருக்கிறதா நினைச்சிருப்பாரு. ஆனா ஹஸ்பண்ட் அந்த இடத்துல வச்சு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாரு. அது என்னன்னா, இப்பயும் நான் இந்த வீட்டுக்கு நடுவுல வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன், என் ஒய்ஃப் கூட ஒண்ணு மண்ணா தான் இருந்துட்டு இருக்கேன், இது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இத கேட்டோன்னு சூர்யாவோட முகமே மாறிடுது. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லன்ற மாதிரி பிரதீபா கிட்ட கேக்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம சேர்றது கரெக்டா இருக்காது, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. அதை மீறியும் சூர்யா அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. 25,000 ரூபாய் தந்தா இந்த விஷயத்த பண்றேன்னு ஃப்ரெண்ட் சொன்னால, அது என்ன விஷயம்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது, ஆக்சுவலா சூர்யா சேர போறேன்னு சொன்னால, அப்ப சூர்யாவை அடிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன், மத்தபடி எதுவும் இல்லன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி வசந்தோட நெய்பர்ஸ காட்டுறாங்க. அவங்களுமே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் எப்படியாவது கிடைப்பானான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப தேடி பார்த்துட்டு டயர்டானவங்க போலீஸ் கிட்ட போறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. இல்ல போலீஸ் கிட்ட போனா பையனை ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்னு வசந்த் சொல்றாரு. கடத்தினவன் காசு கேட்டா கூட நான் தந்துருவேன், அவன் எதுவுமே கேட்காம இருக்கான், அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பி சூர்யா மேல சந்தேகம் வருது. காரணம் என்னன்னா, நான் கடைசி வரைக்கும் பிரதீபாவை நேசிச்சுட்டு தான் இருந்தேன், அதுக்குள்ள பிரதீபா இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவரு பிரதீபா விட்டு பிரிஞ்சிடலான்னு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாருன்றது அந்த பையன் சொன்னது மூலியமா தெரிய வந்தது இல்ல. எதுக்காக இந்த விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சிங்கன்னு கேட்கும் போது இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, ஹஸ்பண்ட் கூட அவன் நெருக்கமா இருக்கான்றது தெரிஞ்சோன்னே என் மனசு ஏத்துக்கல சார், அதனால தான் நான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன், இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டுன்றதுக்காக தான் சொல்லாம மறைச்சன்ற மாதிரி சொல்றாரு. என் தம்பியை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. இல்ல கடுப்பான கான் இருக்கார்ல, சரி உங்க தம்பி குற்றம் பண்ணல, ஒருவேளை நீங்க குற்றம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலா கேட்கிறாரு. அதனால இந்த அண்ணனுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. தேவைப்பட்டா வரோன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப திரும்பி வசந்த் கிட்டயும் மீனா கிட்டயும் பேசலான்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களோட பையன் மிஸ் ஆயிருக்கான்ல, அதை பத்திலாம் போலீஸுங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. எதுக்காக உங்க ஒய்ஃப் அழுவுறாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நீங்க அடிக்கடி வந்து இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான் என்னோட ஒய்ஃப் அழுதுட்டு இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல சார், என்ன தொல்லை பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி இவருமே கோபமா பேசிட்டு இருக்காரு. நீ தான் பண்றன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. நீ எதுக்காக அழுது போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துருப்ப போல, போலீஸுங்க நமக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த சம்பந்தப்பட்டவனுக்கு தெரிஞ்சா நம்ம போலீஸ் கிட்ட போனதுனாலேயே நம்ம பையனை சாவடிக்க வாய்ப்பு இருக்கு, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. போலீஸுங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கடையில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த பிராண்ட் சிகரெட்டை யார் யூஸ் பண்றாங்கன்றது தெரிய வருது. ஆக்சுவலா சூர்யாக்கு ஒரு அண்ணன் இருக்கார்ல, பேரு கூட குணான்னு சொல்லியிருப்பேன், அவர் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவாருன்ற மாதிரி கடைக்காரர் சொல்லிட்டாரு. அப்போ ஒருவேளை அவர் அந்த வீட்டுக்கு போய் சிகரெட்டை மிஸ் பண்ணிருப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்பி மீனாவையும் வசந்தியும் காட்டுறாங்க. இப்ப பையன் இருக்கான்ல, அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். தம்பி காணோன்ற விஷயத்தை பத்தி அப்பா சொல்றாரு. அப்பா நீங்க எடுத்திருக்க முடிவு தான் சரிப்பா, போலீஸ் கிட்ட போனா தேவையில்லாத பிரச்சனை, காசு கேட்டா நீங்க தந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனா கடுப்பாயிடுறாங்க. இவன் தாங்க ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், இவனுக்கு என்னோட பையனை பிடிக்கவே பிடிக்காது, இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. என் பையன்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி வசந்த் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் வசந்துக்குமே ஒரு ஸ்டேஜ்ல டவுட் வந்துருது. ஏன்னா இவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டேய் நீ பண்ணனா என்கிட்ட சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னப்பா பேசிட்டு இருக்க, நான் எதுக்குப்பா பண்ண போறேன், நான்லாம் பண்ணலப்பா, என்னைய சந்தேகப்பட்டுட்டல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இவருமே வந்து யாரோ பேப்பர் தூக்கி போடுறத பாக்குறாரு. அந்த பையன் போய் கொஞ்ச நேரத்துல பேப்பர் வந்து விழுது. என்ன பேப்பர்னு பிரிச்சு பார்த்தா, உன் பையன் என்கிட்ட தான் இருக்கான், உன் பையன் பத்திரமா உனக்கு வேணும்னா 25 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்ன்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. நேத்து தான் பணம் கேட்டா கூட தந்துருவேன்ற மாதிரி நம்ம சொன்னோம், அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப எல்லாரையும் வர வச்சு எனக்கு இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அங்க இருக்க குரு என்ன சொல்றாருன்னா, அண்ணன் காசை தந்துடுறது தான் நல்லது, பையன் லைஃப் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒருவேளை அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரா என்னன்றது தெரியல. அப்ப இந்த வசந்த் என்ன சொல்றாருன்னா, அவன் 25 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான், என்னால ஒரு 15 லட்சம் தான் ரெடி பண்ண முடியும், மீதி 10 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதே மாதிரி நான் பையனை பார்த்தா தானே காசெல்லாம் தர முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சூர்யாவோட அண்ணன் மேல சந்தேகம் இருக்குல்ல, இவங்களுமே இந்த சிகரெட்டை நீங்க தானே யூஸ் பண்றீங்க, நீங்க தான் அந்த இடத்துக்கு போனீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் இந்த சிகரெட்டை நான் மட்டும் தான் யூஸ் பண்றேனா, என்ன மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க சார், இதை வச்சே கில்லர் நான் தான்றதை முடிவு பண்ணிருவீங்களான்ற மாதிரி கோவப்படுறாரு. இதை வச்சு மட்டும் இல்ல, உங்க மிஸ்ஸஸ் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
சொல்லி பிரதீபாவை மிரட்டுறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால தான் உங்க மேல சந்தேகப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் இந்த விஷயத்தை பண்ணலன்னு சொல்றாரு. அதே மாதிரி சூர்யா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. என் அண்ணன் எதுக்காக சார் இந்த விஷயத்தை பண்ண போறாரு, அவர்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சப்போர்ட் பண்றாரு. உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. இதுக்கு முன்னாடி 2-3 வேலைக்காரிங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கல்ல, அதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். ஏன்னா நீங்க தானே இங்க சம்பாதிக்கிற பர்சன், உங்களை வச்சு இவங்க 2 பேர் வாழ்க்கையை தள்ளிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் சொல்றாங்க. இப்ப திடீர்னு யாரோ ஒரு பொருளை தூக்கி போட்டு போறாங்க. இவருமே என்ன பொருள் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து செக் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு கவருக்குள்ள ஒரு கேப் தான் கிடைச்சிருக்கு. அதாவது இவர் பையனுக்கு ஒரு கேப் வாங்கி தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கேப்பை தான் அந்த மர்ம நபர் அனுப்பி வச்சிருக்கான் போல. இதை தாண்டி எனக்கு 15 லட்சம் தந்தா போதும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். நேத்து தான் 25 லட்சம் பெறறது கஷ்டம்ன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொன்னேன். பையனை கண்ணால பார்க்காம எப்படி காசு தருது அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தேன். உடனே கேப்பை அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தாண்டி 15 லட்சம் ரூபாய் இருக்கிறத பத்தி சொன்னது அந்த மர்ம நபருக்கு தெரியுதுன்னா கூட்டத்துல அந்த மர்ம நபரும் இருந்திருக்கான். யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, நம்மளுக்கு நெருங்கினவங்க யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா லெட்டர்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்த எல்லாரும் ஹேண்ட் ரைட்டிங்கையும் செக் பண்ணா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தன் கூட மேட்ச் ஆகுது. அந்த ஒரு நபர் எங்கன்னு விசாரிக்கும் போது அவன் இப்போதைக்கு இந்த ஏரியால இல்லன்றது தெரிய வருது. அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட விசாரிச்சா உண்மை வெளியே வந்துரும், அவனை லாக் பண்ணி விசாரிச்சா உண்மை வெளியே வந்துரும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த வசந்த் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே ஆளை வச்சு வாட்ச் பண்ணியிருப்பாங்க போல. அப்போ கூட பையன் கடத்தப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வரல. ஆனா வசந்த் கொஞ்ச நாளாவே பதட்டமா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த வசந்த பத்தி எல்லா பக்கத்தையும் விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வசந்த பத்தி டீடைலா விசாரிக்கிறாங்க. வசந்த் யார் கூட எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காரு, அதே மாதிரி வசந்த் எப்படிப்பட்டவர், நல்ல டைப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வசந்த பொறுத்த வரைக்கும் எல்லார பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு போல. அதே மாதிரி யாராவது மல்லிகை சாமான் வந்து கடனுக்கு கேட்டா அவங்கள ரொம்ப மோசமா பேசுவார் போல. இப்படி ஒவ்வொருத்தரும் வசந்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஒருத்தர் ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாரு. அது என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு பையனையும் பொண்ணையும் பேசி முடிச்சிட்டா பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வருவாங்கல்ல, அந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வரும்போது அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் தப்பு தப்பா இந்த வசந்த் சொல்லியிருப்பாரு போல. இதனால அந்த கல்யாணமே நின்னு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி அந்த பொண்ணு தற்கொலையா பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு வசந்த் இருக்கார்ல, அந்த நபரை தேடி இந்த பகுதிக்கு வந்திருக்காரு போல. அவன் எங்க இருப்பான்ற மாதிரி அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருக்காரு. இவர் ஏரியாவை சேர்ந்த ஒருத்தன் தான், ஆனா இப்ப இந்த இடத்துல இருக்கான் போல. அவனை தேடுறதுக்காக தான் இந்த இடத்துல தேடிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வசந்தால ஒரு கல்யாணமே நின்னு ஒரு பொண்ணே இறந்து போயிருக்காங்கல்ல, அது ரிலேட்டடா ஏதாவது நடந்திருக்குமா, வசந்த காயப்படுத்துறதுக்காக பிரதீபாவை சாவடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ வசந்த்னால ஒரு கல்யாணம் நின்னது இல்ல, அந்த ஃபேமிலி கிட்ட போய் பேசணும், அதாவது மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட போய் பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வசந்த் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு போலான்ற மாதிரி வண்டிக்காக கேக்குறாரு. இல்ல வண்டி வராதுன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிடுறான். அப்படி சொன்னவன் வசந்த் இங்க வந்திருக்கிறத பார்த்து பயப்படுறான். எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, கண்டுபிடிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டப்பட்டு இருக்கான். இதே சமயம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வசந்த பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்பயும் ஒய்ஃப் அழுதுட்டு இருக்காங்க. என்னதாமா உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்களுமே பையன் காணாம போயிருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இது பையன் காணாம போயிருக்கானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சார் யார் மேலேயோ டவுட் இருக்கு, நான் இந்த பகுதிக்கு போய் செக் பண்ண போறேன்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் கிளம்பி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் மீனா சொல்றாங்க. சரி ஹஸ்பண்டோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணலாம், அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி வேற ஒரு டீம் இருக்காங்க பாத்தீங்களா, நின்னு போன கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வசந்த் ஒரு காலனில இருக்காருல, அந்த காலனில இருக்க ஒரு பொண்ணை தான் பேசி முடிச்சிருப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் விசாரிச்ச மாதிரி வசந்த் கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. வசந்த் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அடிக்கடி ஒரு பையன் வருவான் சார், அதனால யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப நல்ல பொண்ணு இல்ல போலன்ற மாதிரி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இதுல அந்த பொண்ணோட பேரும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அந்த பொண்ணு செம்மையா அப்செட் ஆயிருப்பாங்க. கல்யாணம் நின்றுச்சு, நம்மளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கன்ற மாதிரி தப்பான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. வசந்த் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்ற மாதிரி ஒருத்தன் பயந்தான் பாத்தீங்களா, அவன் வேற யாருக்கோ கால் பண்றான். மச்சான் அவன் இங்க வந்திருக்கான்டா, நம்ம பண்ணதை பத்தி தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். வசந்த் அவனுக்கு பின்னாடி இருந்து அவன் பேசுற எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவனுமே வசந்த் கவனிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா போலீஸ் ஜீப்போ இந்த இடத்துக்கு வருது. வசந்த்மே சார் அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், புடிங்க புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை விடக்கூடாதுன்னு இவங்க துரத்துறாங்க. அவன்
அவன் வேற பயந்து ஓடிட்டு இருக்கான்ல, அதனால சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. என் பையன் எங்கன்ற மாதிரி வசந்த் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவனும் இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க போல. ஏன் பண்ணாங்கன்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான். அந்த தம்பியுமே அந்த விஷயத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் தான் இவன் யாருன்றதை உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். அது என்னன்னா, வசந்த் குருன்ற ஒருத்தர் கிட்ட சண்டை போடும் போது அக்கா நீங்களே கேளுங்கன்ற மாதிரி ஒரு அக்கா கிட்ட சொன்னார்ல, அந்த அக்காவோட பொண்ணு தான் இறந்து போயிருப்பாங்க. அந்த அக்காவோட பையனா தான் இந்த பையன் இருப்பான். ஆக்சுவலா அவனோட அக்காக்காக அலையன்ஸ்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. விசாரிக்கிறதுக்காக வரும்போது எல்லாருமே நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வசந்த் மட்டும் அடிக்கடி ஒரு பையன் வந்துட்டு போவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வந்துட்டு போற பையன் ஃப்ரெண்டு தான், அதாவது இவனை பார்க்கறதுக்காக தான் அவன் வந்துட்டு போயிருப்பான். ஆனா அக்காவை பார்க்கறதுக்காக வந்துட்டு போயிருக்கான்ற மாதிரி இவர் சொன்னதுல அந்த குடும்பம் பயந்து கல்யாணத்தையே நிறுத்தியிருப்பாங்க. அதனால தான் அக்கா தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அப்பயே அந்த வசந்த் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி எனக்கு வெறி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். வசந்த் ஏதாவது பண்ண வேண்டியதானே, எதுக்கு வசந்தோட ஒய்ஃபை பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒய்ஃபை பண்ணல சார், அந்த பையனை சாவடிக்கிறதுக்காக தான் போனேன். ஏன்னா பையன் இறந்து போனாதான் வசந்த் கஷ்டப்படுவான்றதுக்காக அந்த மூத்த பையனை சாவடிக்கிறதுக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் பையன் தான் வீட்டுக்குள்ள இருக்கான், போய் நம்ம கதையை முடிச்சிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ஆனா ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. அங்க ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இவன் ஒய்ஃபை சாவடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். சோ அந்த விஷயம் சொதப்பிக்குச்சுல, அதனால சின்ன பையனை தூக்கணும்ன்ற மாதிரி இவன் தான் பிளான் பண்ணி சின்ன பையனை தூக்கியிருப்பான். இவன் சின்ன பையனை தூக்குனதை பத்தி இவன் ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது இல்ல, ஃப்ரெண்டுமே இது மூலியமா கொஞ்சம் காசு பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா கடத்தப்பட்டதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டார்ல, இவங்களுமே அந்த கூட்டத்துல இருந்து கவனிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டுமே இதை வச்சு காசு பார்க்கலான்றதுக்காக தான் லெட்டர் எழுதி போட்டு காசு பார்க்கலாம்னு நினைச்சிருப்பான். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு வசந்த் நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இதை பண்றாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த பையனும் இந்த பையனோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு, இப்ப பாருங்க பழி வாங்குறதுக்காக ஒரு கொலையை பண்ணி நீங்க 2 பேர் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேரையும் கூட்டு போங்கன்னு சொன்னோன்னா ஆளுங்களுமே இவங்க 2 பேரையும் கூட்டு போறாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.